ஸ்ரீனிவாசன் குபேரனிடம் கடன் வாங்குதல். ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தம் விட்டு பூலோகம் வந்த பிறகு நாரதர் ஸ்ரீனிவாசரிடம் வந்து நமஸ்கரித்தார். ஸ்ரீனிவாசன் நாரத மகரிஷியை கௌரவித்து ஆசனத்தில் அமர்த்தினார். நாரதர் ஸ்ரீனிவாசனை பார்த்து, ஆர்த்தஜன ரக்ஷகனே, பரந்தாமனே, திரேதா யுகத்தில் வேதவதிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் காலம் நெருங்கி வருகிறது. கல்யாண வைபவத்தை பார்க்கும் மகாபாக்கியத்தை ஏற்படுத்தியதற்கு தன்யனானேன் என்றார். ஸ்ரீனிவாசன் கவலை தோய்ந்த முகத்துடன், நாரதா, திருமணத்திற்கு வேண்டிய பணம் என்னிடம் இல்லை. லக்ஷ்மி இல்லாததனால் ஒரு தம்பிடி கூட இல்லாதவன். இந்நிலையில் எது செய்யவும் மனம் வரவில்லை. தக்க உபாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்க, நாரதர், பத்மநாபா, இதற்காகவா கவலைப்பட வேண்டும்? உமக்கு வேண்டிய பணத்தை குபேரனிடம் கடன் வாங்கி கொள்ளலாம் அல்லவா என்று விண்ணப்பித்தார். ஸ்ரீனிவாசன் உடனே கருடனை வரவழைத்து குபேரனுக்கு செய்தி அனுப்பினார். கருடன் உடனே குபேரனை ஸ்ரீனிவாசனிடம் அழைத்து வந்தான். நாரதர், குபேரா, வைகாசி மாதம் வளர்ப்பிறை தசமி அன்று ஸ்ரீஹரிக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இது உனக்கு தெரிந்த விஷயம்தானே? ஸ்ரீனிவாசனுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நீ பயனுள்ளவனாக வேண்டும் என்று சொல்ல, குபேரன் அதற்கு அகமகிழ்ந்து 3364 ராம நாணயங்களை கொடுத்து பத்திரம் எழுதி வாங்கி கொண்டான். இதற்கு பிரம்மன், ஈஸ்வரன், அஸ்வத்தம் சாட்சிகளாக கையொப்பம் இட்டனர். ஸ்ரீனிவாசன் குபேரனை பார்த்து, பக்தா, குபேரா, நீ கொடுத்த பணத்திற்கு கலியுகத்தில் வட்டி செலுத்தி கொண்டு கலியுகத்தின் கடைசியில் அசல் வட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் எனவும் நாரதர் குபேரனும் ஆனந்தத்துடன் விடை பெற்று சென்றனர்.